மனம் பதறுகிறவர்களை பார்த்து, பயப்படுகிறவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று. ஒரு தேவ பிள்ளை பயப்படும் போது என் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய கிரியை தான், அவர் தூரத்திலிருந்து கிரியை செய்ய மாட்டார், அவர் பக்கத்தில் வந்துடுவார். ஆமென். அவருடையவர்கள் பயந்து இருக்கும் போது அவருக்கு தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3 நாட்களை இப்பொழுது உயிர் தெழுந்து விட்டார். ஆனால் யோவான் 20வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், நல்லா கவனிங்க, யூதர்களுக்கு இப்பொழுது பயந்து தம்முடைய சீஷர்கள் கதவுகளை பூட்டி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்பொழுது காலையில உயிர் தெழுந்து விட்டார். தம்முடைய சீஷர்களுடைய நிலையை இப்பொழுது பார்க்கிறார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் பயந்து இருக்கிறார்கள். ஆனா காதல செய்தி வந்துட்டு இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று. ஆனாலும் இருக்கிற பயத்தினால இப்பொழுது அவர்கள் செய்த காரியம் எல்லாத்தையும் பூட்டிட்டு இருக்கிறாங்க, வெளியில தலை காட்ட முடியல. பயந்து அறைக்குள் இருக்கும்போது இயேசு செய்த காரியம், இயேசு வந்து நடுவே நின்றார். தேவ பிள்ளை ஒரு விஷயத்துல பயப்படுறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தூரத்திலிருந்து கிரியை செய்ய மாட்டார், உங்கள் நடுவில் வந்து கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பல முறை வேதத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை தான், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இந்த காலை நேரத்தில் பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தைரியத்தோடு சபையை பார்த்து சொல்லுகிற எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் அனுமதி இல்லாம என் தலையில் உள்ள ஒரு முடி கூட, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். டெய்லி சீப்ல எடுக்கும்போது முடி போகுது, அதுவும் அவர் பெர்மிஷன் கொடுத்ததுனால. அவர் அனுமதி இல்லாம என் தலையில் ஒரு முடி கூட, ஆமென், என் முடிதான் இதுங்கிறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? இப்ப சர்ச் எல்லாம் நீங்க முடிச்சிட்டு போன பிறகு இந்த கிளீன் பண்ணுவாங்க பாருங்க, சர்ச்சில் நீங்க போன பிறகு உங்களுடைய ஆத்துமாக்கள் கீழே அடக்கம் உங்க முடிகள், ரைட்? இந்த முடி எடுத்து ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்ணுவாங்க, பாஸ்டர் இது வந்து அந்த பிரதருக்கு முடியாகும் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மொத்தத்தில் கூட்டி. ஆனா அந்த கூட்டத்தில் இது யாருக்கு முடியும் அவருக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? எங்க அப்பா சொல்லி இருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்து எங்க அப்பா கிட்ட அந்த பேப்பர் கட்டிங் இருந்துச்சு, இப்போ அது எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு முடியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்த போது நம்ம கையில இந்த ரேகை இருக்குதுல்ல, இதே போல நம்ம முடியல ரேகை இருக்கான். ஒரு ஆளுக்கு முடியல உள்ள ரேகை இன்னொரு ஆளுக்கு முடியல கிடையாது, சேம் கிடையாது. எப்படி ஒவ்வொருத்தருடைய கைக்கு ரேகை வித்தியாசம் இருக்கோ அதே போல ஒவ்வொரு முடிக்கு ரேகை வித்தியாசம் இருக்கு. என் கர்த்தர் என் முடிய கூட வார்த்தை வச்சிருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. எனவேதான் எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீர்கள். இப்பொழுது சீஷர்கள் பூட்டிய அறைக்குள்ளே பயந்து இருக்கும் போது இயேசு வந்து நிற்கிறார். வந்து நின்று சமாதானம் என்று சொல்லி அவர்களோடு பேசின போது 20வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, கடைசி வார்த்தை, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எத்தனை பேர் இந்த மாதத்துல தைரியத்தோடு சொல்ல போறீங்க, பல பயத்தின் நடுவில் நான் என் கர்த்தரை இந்த மாதத்துல பார்த்து சந்தோஷப்பட போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் இன்னும் குறுகி போகவில்லை. நான் என் நிலை அறிந்து நான் பயப்படுகிறேன் என்று தெரியும் போது அவர் எனக்கு தூரமாய் அல்ல, அவர் எனக்கு சமீபமாய் வருகிறவர். எனவேதான் தாவீது இப்படி சொல்லுகிறார், சங்கீதம் 34வது சங்கீதத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், 4வது வசனம், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார், என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நான் பயப்படும் போது என் ஆண்டவர் தூரத்திலிருந்து கிரியை செய்கிறவர் அல்ல, அவர் எனக்கு சமீபமா என் பக்கத்தில் நின்று உதவி செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் நேரம் அதிகம் போகிறபடி நான் வார்த்தைக்குள் போக விரும்புகிறேன். பயப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், மனம் பதறுகிறவர்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். எந்தெந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது இந்த மாதத்துல, எந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குகிறது போல இருக்குதோ, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதத்தின் முதல் இந்த நேரத்திலேயே தைரியத்தோடு ஆலயத்திலே நீங்கள் வந்திருப்பதை உங்களை பலப்படுத்தும்படி இந்த வார்த்தை சொல்லுகிறேன். எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க.